எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. எஸ்எஸ்சி மட்டும் இல்ல ஆர்ஆர்பி, டிஎன்பிசி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லயும் இதே மாடல் சம் அடிக்கடி கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் பார்க்க ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. கொஸ்டினை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னே ஈஸியா அந்த மாடல் சம் சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ எண்ட்ல ஹோம்ஒர்க் இருக்கும். அந்த ஹோம்ஒர்க் மாடல் சம் சால்வ் பண்ணவே இந்த மெத்தட்ல எப்படி சொல்லுங்க நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதாவது எக்ஸ் மற்றும் ஒய் இருவரும் இணைந்து ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பர். ஒய் மற்றும் இஜெட் இருவரும் இணைந்து அதே வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பர். அதே வேலையை இஜெட் மற்றும் எக்ஸ் இருவரும் இணைந்து 15 நாட்களில் செய்து முடிப்பதில் மூவரும் ஒன்றாக சேர்ந்து செய்தால் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள் கேட்கிறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம்கினால எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டின்ல எக்ஸ் மற்றும் ஒய் இருவரும் ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பார்கள். அதே வேலையை ஒய் மற்றும் இஜெட் இருவரும் 12 நாட்களில் செய்து முடிப்பார்கள். அதே வேலையை இஜெட் மற்றும் எக்ஸ் இருவரும் செய்தால் 15 நாட்களில் செய்து முடிப்பார்கள். மூவரும் சேர்ந்து செய்தால் அதாவது எக்ஸ் ஒய் இஜெட் 3 பேரும் சேர்ந்து செய்தால் அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள். டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம்கினால மொத்தமா 2 மெத்தட் போடலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் 2 இன்ட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூ 20, அடுத்தது இந்த வேல்யூ 12, அடுத்தது இந்த வேல்யூ 15, அதாவது 2 பெருக்கல் 20 பெருக்கல் 12 பெருக்கல் 15. ஏன் 2 போறோம்னா இங்க பாருங்க, இங்க 2 எக்ஸ் இருக்குது, அதே மாதிரி இங்க 2 ஒய் இருக்குது, 2 இஜெட் இருக்கு, அதனால 2 போட்டிருக்கோம். சரிங்களா? வகுத்தல் ஃபர்ஸ்ட் எக்ஸும் அதாவது எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் இஜெட் இந்த 2 வேல்யூ, ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ 20 இன்ட்டு 12 பிளஸ் நெக்ஸ்ட் இந்த 2 வேல்யூ பெருக்கிக்கணும் 12 இன்ட்டு 15 பிளஸ் அடுத்தது ஃபர்ஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ, அதாவது கடைசி வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் இந்த 2 வேல்யூ, அடுத்தது இந்த 2 வேல்யூ, அடுத்தது ஃபர்ஸ்ட் வேல்யூ தேர்ட் வேல்யூ. ஸோ இங்கே என்ன இருக்குது 20 இன்ட்டு 15. ஸோ நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு 20 இன்ட்டு 12 இன்ட்டு 15 வகுத்தல். ஸோ இங்கே 20 இன்ட்டு 12 240 ப்ளஸ் இங்கே 12 இன்ட்டு 15 180 ப்ளஸ் இங்கே 20 இன்ட்டு 15 300 சீக்வல்ட்டு இங்கே 2 இன்ட்டு 20 இன்ட்டு 12 இன்ட்டு 15 வகுத்தல். இது அப்படியே கூட்டணுமா 720 0 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 2ஆல் கேன்சல் பண்ணுமா இங்கே 36. ஸோ அகைன் கேன்சல் பண்ணுமா 18. நெக்ஸ்ட் 3ஆல் கேன்சல் பண்ணுமா 6ஆல் கேன்சல் பண்ணலாம். 6ஆல் கேன்சல் பண்ணால் 3, இங்கே 2, 3ஆல் கேன்சல் பண்ணுமா இங்கே 5. ஸோ அப்போ 2 இன்ட்டு 5 சீக்வல்ட்டு 10 நாள். ஸோ 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை செய்தால் 10 நாளில் செய்து முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். சரிங்களா? இதே கொஸ்டின் நம்ம இன்னொரு மெத்தட் சால்வ் பண்ணலாம். அதாவது எல்சிஎம் மெத்தட். ஃபர்ஸ்ட் இந்த 3க்கும் காமனாக எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுக்கிறதுனா என்னது, இங்கே என்ன இருக்குது 20, அடுத்தது 12, அடுத்தது 15. ஸோ ஃபர்ஸ்ட் இது சின்ன வேல்யூ 2ஆல் கேன்சல் பண்ணுமா 10, இங்கே 6, இங்கே கேன்சல் பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியல அப்படி போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணுமா 5, இங்கே 3, இங்கே 15. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா 3ஆல் கேன்சல் பண்ணலாம் 3. ஸோ இங்கே பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது, அப்போ 5 1, இங்கே 5. ஸோ அகைன் 5ஆல் கேன்சல் பண்ணலாம், 5ஆல் கேன்சல் பண்ணலாம் 1 1 1. இதுக்கு மேலே எதுவும் காமனாக எதுவும் இல்லை. 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 3 12, 12 இன்ட்டு 5 60. ஸோ இதோடைய எல்சிஎம் பார்த்தோம்னா 60. நெக்ஸ்ட் இந்த 20 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும் 3 டைம். 12 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும் 5 டைம். 15 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும் 4 டைம். அதாவது இந்த 3 அப்படிங்கிறது எக்ஸும் ஒய்யும் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 5 அப்படிங்கிறது ஒய்யும் இஜெட்டும் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 4 அப்படிங்கிறது இஜெட்டும் எக்ஸும் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இதை மொத்தமாக ஆட் பண்ணுங்க. 3 + 5 8, 8 + 4 12, 12. ஸோ இந்த இடத்துல என்ன வேல்யூ வருதோ அதை 2ஆல் வகுத்துணும். ஏன் 2ஆல் வகுக்கிறோம்னா இங்கே பாருங்க 2 எக்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி 2 ஒய் இருக்காங்க, 2 இஜெட் இருக்காங்க. அதனால நம்ம 2ஆல் வகுக்கணும். 2ஆல் வகுத்தோமா 6. அப்போ 3 பேரும் சேர்ந்து, அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 6 வேலை. மொத்த வேலை பாருங்க 60. எப்பவுமே இந்த எல்சிஎம் எடுத்து போடுற வேலை தான் மொத்த வேலை. அப்போ மொத்த வேலை 60. 60 வகுத்தல் 6 கேன்சல் பண்ணால் 10 நாள். ஸோ இப்போ 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை 10 நாளில் செஞ்சு கொடுப்பாங்க. பாருங்க சேம் ஆன்சர் தான் வருது. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் கண்டுபிடிக்க இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் 2 மெத்தடையுமே லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே கொஸ்டின் இன்னும் ஒரு 3 மெத்தட் கேட்பாங்க. அதாவது இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஒய் ப்ளஸ் இஜெட், இஜெட் ப்ளஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இல்லை ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ இது மாதிரி கொடுத்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதிலாக எக்ஸ் மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாள் செஞ்சு கொடுப்பாரு, அதே மாதிரி ஒய் மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாள் செஞ்சு கொடுப்பாரு, அதே மாதிரி இஜெட் மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாள் செஞ்சு கொடுப்பாரு, இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாங்களா சேம் டெக்னிக் தான், இதே மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் 3க்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்துட்டு இங்கே வர வேல்யூ, இங்கே என்ன வேல்யூ வருதோ அதை 2ஆல் வகுக்கணும். 2ஆல் வகுத்ததுக்கு அப்புறம் வர வேல்யூ பார்த்தோம்னா 3 பேர் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இது பாருங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் பார்த்தோம்னா 3 பேர் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு வேணும்னா ஸோ இப்போ 3 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை 6. சரிங்களா? இதில் எக்ஸ் ஒய் இஜெட் 3 பேர் இருக்கிறாங்க. இந்த ஒய் இஜெட்டும் மைனஸ் பண்ணணும். ஒய் இஜெட் மைனஸ் பண்ணணும். ஸோ ஒய் இஜெட் என்னது இங்கே பாருங்க அந்த வேலை பாருங்க இங்கே இருக்கு. ஸோ இதை மைனஸ் பண்ணுமா 5. ஸோ 6ல் 5 போச்சுன்னா மீதி 1.
ஸோ எக்ஸ் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை ஒரு வேலை, மொத்த வேலை 60. ஸோ அப்போ 60/1 = 60 நாள். அதாவது எக்ஸ் மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சால் 60 நாள் ஆகும். ஒய்க்கு மட்டும் கேட்டாங்களா? ஸோ 3 பேரும், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 6. நமக்கு தேவை ஒய்க்கு மட்டும்தான். அப்போ எக்ஸையும் இஜெட்டையும் மைனஸ் பண்ணணும். எக்ஸ் இஜெட்டையும் மைனஸ் பண்ணுமா? எக்ஸ் இஜெட்டுக்கான வேல்யூ பாருங்க 4. ஸோ அப்போ 3 பேரும் சேர்த்து 6, அதில் எக்ஸையும் இஜெட்டையும் மைனஸ் பண்ணுமா? 4. 6ல் 4 போச்சுன்னா மீதி 2. ஸோ அப்போ ஒய் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 2, மொத்த வேலை 60. ஸோ அப்போ 60/2 = 30 நாள். அப்போது அதாவது ஒய் மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சால் 30 நாளில் செஞ்சு முடிப்பார், 30 நாட்கள் செஞ்சு முடிப்பார். நெக்ஸ்ட் இஜெட் கேட்டாங்களா? சேம் தான். இப்போ 3 பேர் சேர்ந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 6. அதில் நம்ம இஜெட்டு தான் நமக்கு தேவை. அப்போது எக்ஸையும் ஒய்யும் மைனஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது வேல்யூ பாருங்க 3. 6ல் 3 போச்சுன்னா மீதி 3. ஸோ இஜெட் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 3 வேலை, மொத்த வேலை 60. ஸோ 60/3 = 20. ஸோ அப்போ இஜெட் மட்டும் தனியாக செஞ்சால் அந்த வேலையை 20 நாளில் செஞ்சு கொடுப்பாரு. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இந்த மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் இந்த சம்மை சால்வ் பண்ணி பாருங்க, 2 மெத்தட்லையும் சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ அதே மாதிரி இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக பேங்க் எக்ஸாமில் கேட்டுருக்காங்க. ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 12 நாட்கள் செய்து முடிப்பார். பி மற்றும் சி இருவரும் இணைந்து அதே வேலையை 8 நாட்கள் செய்து முடிப்பார். சி மற்றும் ஏ இருவரும் இணைந்து அதே வேலையை 16 நாட்கள் செய்து முடிப்பார். மூவரும் ஒன்றாக சேர்ந்து செய்தால் எத்தனை நாட்கள் செய்து முடிப்பாங்க? ஸோ அதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.